வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மாசியிலே தேரோட மருளாடி வருபவளே அங்காள பரமேஸ்வரியை சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் அந்த அம்மாவுக்கு தேர் ஓடும். மருளாடி வருபவன்னா சாமி ஆடி வராங்கல்ல, மருள் வந்து ஆடுறாங்கல்ல, அதுதான் அந்த அம்மாங்க. அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்குங்க ரொம்பவும் உக்ரமான தெய்வம் தான். ஆனால் வந்துங்க பல விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் மலையனூரில் அந்த அம்மா பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் அதனால தாங்க அமாவாசை ஆனால் அந்த அம்மா கோயிலில் போய் மண்ணையாவது மிதிச்சிட்டு வரணும். அப்படி மிதிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். எந்த தடைகள், எந்த கிரக கோளாறுகள், தடைகள் எது இருந்தாலும் அப்படியே விலகி ஓடும். எங்களுக்குமே அப்படி தாங்க. நாங்கள் அந்த அமாவாசைக்கு இந்த அமாவாசைக்கு போனோம்னா அந்த மாதம் முழுக்குமே நம்மளுக்கு அடுத்த அமாவாசை வர வரைக்குமே ரொம்பவும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவே ஒரு மாதம் போக முடியலன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப என்னமோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அது வந்து மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு, அமாவாசை நாளில் போகிறவங்களுக்கு தெரியும். அழகாக ஊஞ்சலில் வந்து அந்த அம்மா அமரும். அப்போ எத்தனை தீபங்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்படி தீபம் ஏற்றி அந்த அம்மா வணங்குவாங்க. பல அதிசயங்களை செய்வாள் அந்த அம்மா. அதாவது அந்த அம்மாவை போய் வணங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட இது காற்று, கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் எது இருந்தாலும் அப்படியே தும்சம் பண்ணிடுவா அந்த அம்மா. தொடவே உங்களை நெருங்கவே முடியாதுங்க. அது எதிரிலே வந்து நின்னா கூட உங்களை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஆங்கார சக்தி அந்த அம்மாவை மீறி எதுவும் எந்த கெட்ட சக்தியும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரியோட டாலர் போட்டிங்கன்னா இன்னுமே விசேஷங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நெருங்கவே நெருங்காது.